செகண்ட் இயர்ஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங் பேப்பர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து கேப் மாடல் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அனலைசிஸ். கேப் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கான கேப் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இது மெயினா அனலைஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் பெர்செப்ஷன் ஆஃப் சர்வீஸ். கஸ்டமர் மெயினா நம்ம பார்க்குற இந்த சர்வீஸ் மார்க்கெட்டிங் பேப்பர்ல நம்ம யாரை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கன்சியூமர் அண்ட் கஸ்டமர். அவங்க தான் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த பேப்பர் பார்க்குறோம். ஏன்னா சர்வீசஸ் நம்ம பார்க்குறது வந்து சர்வீசஸ், இது வந்து ப்ராடக்ட் கிடையாது. சர்வீசஸ் டு பி டென்ஸ் டு பேஸ்ட் ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் இந்த பேப்பரில் நம்ம ரொம்ப டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோர்த் யூனிட்ல வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்கணும், எப்படி ஒரு சர்வீஸை வந்து குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா யாருக்காது? டைமென்ஷன் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ரெஸ்பான்சிவ்னஸ், ரிலையபிலிட்டி, எம்பத்தி, ஸோ ஒரு டெலிவரி சிஸ்டம், டைமிங், இதெல்லாமே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? பேஸ்ட் ஆன் தட் இப்போது ஒரு கேப் வந்து விழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, கஸ்டமர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறதில்ல, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம், ஏன் பண்ணுறன் இல்லை அப்படின்னா, கஸ்டமரோட பெர்செப்ஷன் என்ன, அவங்களோட பெர்செப்ஷன் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுடைய ரெண்டுத்துக்கும் இருக்க கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். இட் ஹெல்ப்ஸ் டு மேனேஜ் அண்ட் அனலைஸ் த கேப் பிட்வீன் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர் பெர்செப்ஷன் ஆஃப் சர்வீஸ். கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பெர்செப்ஷனில் தே டூயிங். ஸோ அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா அப்படின்றது எக்ஸாக்டாக இல்லை. ஸோ அதனால கேப்ஸ் இருக்குது. அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ அவங்களால என்ன பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியலை. ஸோ தே ஆர் நாட் ஃபீலிங் குட் ஃபார் டேக்கிங் த சர்வீசஸ். ஸோ இந்த கான்செப்டில் வந்து கேப் பிட்வீன் த எக்ஸ்பெக்டட் QoS அப்படின்றது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? தென் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு மாடலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பரசுராம் அண்ட் பெரி அவங்க டீம் தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்டு மாடலோட இன்டகிரேஷனாக செட் டு பி அஸ் கேப் மாடல் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம எப்படி இது என்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் இது, எதனால வந்து இப்படி ஒரு சர்வீஸ் கேப் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பற்றி தான் உள்ளே வந்து ப்ரீஃபாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கேப் மாடல் ஆஃப் சர்வீஸ் குவாலிட்டியோடைய சார்ட்டு. இப்போது இதில் வந்து இந்த 4 கேப்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த 4 கேப்ஸ் தான் வந்து விச் இஸ் த ரீசன் ஃபார் அக்கரிங் சர்வீஸ் நாட் ப்ரொவைடட், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்றது கூட இந்த 4 கேப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வி கோயிங் டு சி கேப் 1. கேப் 1 எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யாரையும் லிங்க் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா சார்ட்டில் சைடில் கேப் 1 போட்டிருக்கு இல்லையா, அது யாருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் அண்ட் கீழே வந்து பாருங்க, அந்த ஆரோ மார்க் அப்படியே கீழே வந்திருக்கு பாருங்க, கம்பெனி பர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் அப்படின்றது வந்து யாருன்னா கஸ்டமர். கம்பெனி இந்த மார்க் போட்டிருக்கு இல்லையா, மார்ஜின், இந்த அபோவ் த மார்ஜின் கஸ்டமர், பிலோ த மார்ஜின் இஸ் கம்பெனி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் சர்வீஸ்னால் டெஃபினட்டாக அது யார் அப்படின்னா கஸ்டமர் தான். அவங்களுக்குன்னு சில எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்கும், சேவை குறித்த எதிர்பார்ப்புகள். இப்போது அதுவே வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, கம்பெனி பர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இங்கே அவங்களோட எக்ஸ்பெக்டட் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனி இதுதான் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பர்செப்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க சில விஷயங்கள் உணர்றாங்க, அவங்களுக்கு சில கருத்து இருக்குது, இதுதான் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுவே தான் கேப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய கேப் அப்படின்றாங்க. எக்ஸாக்டாக அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறது தான் வந்து என்னை கேட்டால் வந்து நல்ல சர்வீஸ். பிகாஸ் ப்ராடக்ட் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட். இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க, பிடிக்கலன்னா அவங்க உங்களுக்கு ரீசன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தி கோ ஃபார் another, அவங்க வேறு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் when we come for services, ஒன்ஸ் இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா
அது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க்காவே ஆயிடும். அது வந்து ப்ராடக்ட் ஆஃப்டர் சர்விஸா இருந்தாலும் சரி, வென் யூ டூயிங் சர்விஸ் செக்டார் அப்படின்னாலும் சரி, அந்த நேம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாவே இருக்காது. பிகாஸ் சர்விஸ் செக்டார்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஓரியன்டடா அண்ட் ஃபினான்ஷியல் மைண்டடா இருக்காது. எல்லாமே நேம்ட் அண்ட் பிராண்டட் ஓரியன்டடா தான் இருக்கும். ஸோ அத வந்து கேப்பபிள் பண்ண வேண்டியது யாருடைய டியூட்டி அப்படின்னா, யார் ப்ரொவைடர் ஹூ இஸ் த ப்ரொவைடர், சர்விஸ் ப்ரொவைடரோ அவங்க கரெக்ட்டா பண்ணணும். அவங்க அது எந்த நேம்ல ப்ரொவைட் பண்ணாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேப் என்னன்றது புரியுது. எக்ஸ்பெக்டட் சர்விஸ் அண்ட் கம்பெனி பெர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுதான் கேப் 1 அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டட் சர்வீஸே கன்சர்ன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் அங்க XYZ அப்படின்னு இருந்தது. கஸ்டமர் எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் XYZ அப்படின்னா, இந்த கம்பெனி பெர்செப்ஷன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, XVW நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்க அது ஒரே ஒரு விஷயத்த தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்களோட எக்ஸாக்ட் எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் என்ன அப்படின்றத பார்த்து ப்ரொவைட் பண்ணும்போது, அங்க சர்வீஸ் கேப் இருக்காது. நம்பர் 2 வி கோயிங் டு சி கேப் 2 பாருங்க. கீழே அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? கம்பெனி பெர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர் டிரைவன் அப்படியே மேலே இருக்க பாக்ஸ் பாருங்க. கேப் 2ல இடையில இருக்க அந்த 2 பாக்ஸ் தான். கஸ்டமர் டிரைவன் சர்வீஸ் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான். கம்பெனியோட பெர்செப்ஷன் ஆஃப் கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அது ஒரு சைடு ஓகே. கேப் 2 என்ன பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னா, அந்த டிரைவன் சர்வீஸ் அந்த டிரைவன் சர்வீஸும் அதனுடைய டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸே வந்து ஒரு அவங்க பண்ணுற சர்வீஸ் டிசைனே ஒரு ஸ்டாண்டர்ட் ஓரியன்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் என்ன பண்ணியிருப்பாங்க, சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனே அப்படின்னா, லேக் ஆஃப் நிறைய இருக்குது. டெக்னாலஜி, பீப்புள் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்குது. அது வந்து ஆர்கனைசேஷனோட பிரின்சிபல்ஸ் அண்ட் கோல்ஸோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது கஸ்டமரோட, ஆஃப்டர் செல்லிங் ப்ராடக்ட் ஆஃப்டர் ரிசீவிங் சர்வீஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது சரியாக பண்ணாமல் இருக்குது. ஸோ எங்கள் கேப் 2ல வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து சர்வீஸ் டிசைனும் அதோட ஸ்டாண்டர்டும் கஸ்டமரை நோக்கி ட்ரைவ் பண்ணுறதா இல்லை. ஸோ அது இப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ அவங்க வந்து குவாலிட்டி அப்படின்ற மாதிரி டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லலை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, இல்லை அவங்கள இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை யாருக்காக பண்ணுறீங்க, டுவர்ட்ஸ் கஸ்டமர் டுவர்ட்ஸ் கன்சியூமர். ஸோ யூ மே கோயிங் டு டிசைன் அ பெஸ்ட் குவாலிட்டி ஆர் யூ மே கோயிங் டு டிசைன் இந்த ஃபோக்கஸ் ஆஃப் கஸ்டமர். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து கேப் 2. நெக்ஸ்ட் வி கோயிங் டு சி கேப் 3. கேப் 3 யாருக்கும் அப்படின்னா, சேம் கஸ்டமர் டிசைன் சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் சர்வீஸ் டெலிவரிக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ப்ராப்பராக டெலிவரி பண்ணுவீங்க? ஷியோர் யூ மே நாட். ஸோ கண்டிப்பாக இருக்காது. இப்போ உங்கள் டிசைன், உங்களுடைய சர்வீஸ் டிசைன் அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸே ப்ராப்பராக இல்லை, அதாவது அவங்களுக்கு ட்ரைவ் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னும்போது, கண்டிப்பாக உங்களுடைய டெலிவரி மட்டும் எப்படி ப்ராப்பராக இருக்கும்? அது ப்ராப்பராக இருக்காது. அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடானதாக இருக்காது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதாக இருக்காது. பிகாஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நிறைய பேர் வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனே வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட வந்து கன்வின்சிங் பண்ணுவாங்க. சொன்ன கலரில் மாறி வந்துருச்சு அப்படின்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் நாங்கள் மாடல் ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்டட் மாடல் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த ஒரு பீஸ், அந்த ஒரு மாடல்லவே வி நோ த பிராண்ட், வி நோ த கன்சர்ன். நமக்கு தெரிய வரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. அதுதான் நான் சொன்னேன், டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராப்பராக இல்லாத போது டெலிவரி கண்டிப்பாக ஷோர் நாட் பி குட். இதை பற்றி சொல்கிறது தான் கேப் 3. ரைட்? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாடல்லேருந்தும் அதுலேருந்து கேரி ஓவர் ஆகி தான் நெக்ஸ்ட் வருது. ஸோ ஒரு ப்ராசஸ் இல்லை, அது பெட்டராக இல்லைனாலுமே விச் அஃபெக்ட் அனதர் மாடல். இப்போ கேப் 3 பார்த்துட்டோம். கேப் 4 இப்போ சர்வீஸ் டெலிவரி நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் ஆஃப் கஸ்டமர். இப்போ கஸ்டமரோட எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனே என்ன இருக்காது, ப்ராப்பராக இருக்காது. அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஸ்மூத்தனாக இருக்காது. ஷோ தே மே நாட் ப்ரெஃபர் அதர்ஸ். அவங்களுக்கு பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான விஷயமாயிடும். அவங்க ஒரு நம்பி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு கன்சர்ன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. உங்களோட மாடல்ஸை வந்து பார்க்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எல்லாமே பே பண்ணி பண்ணுறது தான். இஃப் யூஆர் இனிஷியேட்டிங் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னாலும், ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸில் இஃப் யூஆர் நாட் ப்ரொவைடிங் பெஸ்ட் அப்படின்னா சீக்கிரமாக போயிடும். உங்களால் வந்து பீப்புள் டார்கெட் பண்ண முடியாது. ஃப்ரீ ஆர் பெய்ட் சர்வீஸ் வாட் எவர் இட் மே பி, இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ கஸ்டமர், இஃப் யூ டோன்ட் இம்ப்ரெஸ் கன்சியூமர், இஃப் யூ டோன்ட் டூ எனி திங் ஃபார் யாருக்காக பண்ணுறீங்களோ இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா,
ஷூர் நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, யூ கேனாட் ஹோல்ட் யுவர் கஸ்டமர்ஸ். அதுதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட் அப்டின்ற ஒரு சாஃப்ட்வேர டிஃபைன் பண்ணதுக்கான மேஜர் ரீசனே அதனால தான். ஏன் அப்டின்னா, சர்விஸ் செக்டார் இஸ் மேஜர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர். அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அதில நெறைய கன்டென்ட் இருக்கு. அது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ன்னு இருக்கு. தென் வந்து தனியா கூட்ஸ்ன்னு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ்ன்னு எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு தேவைக்காக வரும்போது எடுத்து அப்ளை பண்ணிடுவோம். பட் வென் வி கோயிங் டூ மேனேஜிங் பீப்பிள், இன்டராக்டிங் பீப்பிள் இட்ஸ் வெரி, வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் டூயிங் எனிதிங். ரைட்? ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட்ல பார்க்குறோம். ஸோ கேப் ஒன் வாட் இஸ் செட் எக்ஸ்பெக்டட் சர்விஸ் வெர்சஸ் கம்பெனி பெர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா அது மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தென் கம்பெனி பெர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷனோட அவங்களோட சர்விஸ் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லன்றது கேப் 2. we come for கேப் 3 அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் டிசைன் ப்ராப்பரா இல்லன்றபோது தென் சர்விஸ் டெலிவரியை பத்தி சொல்றது கேப் 3. இப்போ கேப் 4 சர்விஸ் டெலிவரி ஆஸ் வெல் as எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் ஆஃப் கஸ்டமர். இதில் அனலைசிஸ் பற்றி we going to see in brief. ஸோ நான் நமக்கு வந்து இந்த 4 கேப்ஸ் என்ன அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடுச்சு. என்னென்ன அப்படின்றது, எதனால் ஆரம்பிச்சது, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்றது, தென் கம்பெனி பர்செப்ஷன் என்ன அப்படின்றது, ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற இந்த 4 கேப்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சது. இதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் வி கோயிங் ஃபார் அனலைசிஸ், அதோட கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன இந்த கஸ்டமர் கேப்புக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்றது ஒரு கீ ஃபேக்டராக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 4ஐயும் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை டயக்ராமேட்டிக்காக பார்த்ததுனால உங்களுக்கு வந்து ஜென்ரலான கான்செப்டாக தான் இருக்கும். பட் ஹியர் வி கோயிங் டு சி த 4 பேசிக் கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் கேப் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் மாடல், அதாவது கேப் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்பெக்டட் சர்வீஸ் அண்ட் கம்பெனி பர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன். இதில் என்ன என்ன சொல்ல வராங்க இந்த பாயிண்ட்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம் இல்லையா, கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை தெரிஞ்சிக்காம அவங்களே ஒரு பர்செப்ஷன் வச்சு செய்கிறாங்கன்னு. இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நாட் நோவிங் வாட் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ். அவங்களுக்கு என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கஸ்டமரோ கன்சியூமரோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரியாமையே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் நோவிங், அவங்களுக்கு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் கேப் ஒன்னுடைய மேஜராக அவங்க சொல்லக்கூடிய கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. கேப் 2 என்ன சொல்ல வராங்கன்னா, கேப் 2 நம்ம எதுல இருந்துன்னு பார்த்தோம்னா, கம்பெனி பர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் சர்வீஸ் டிசைனோ ஸ்டாண்டர்ட்ஸும் ப்ராப்பராக இல்லை அப்படின்றதையும் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, கேப் 2ஓட கீ ஃபேக்டர் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாட் செலக்டிங் ரைட் சர்வீஸ் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போது நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாமல், இல்லை வந்து இல்லை ஆடம்பரமாக பண்ணணும், ரொம்ப லக்ஸூரியஸாக பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற சர்வீஸுக்கு ஏற்ற டிசைன்ஸை நம்ம என்ன பண்ணுறதில்ல, செலக்ட் பண்ணுறதில்ல. டிசைன்ஸும் அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல. இப்போது ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். ஆர்கனைசேஷனுக்குன்னு சில ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், பட்ஜெட்டிங் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதை மீறி ஆர்கனைசேஷன் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணாத 70% ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியும் வேஸ்ட் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் செலக்டிங் த ரைட் சர்வீஸ் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். கரெக்டான சர்வீஸ் டிசைனிங் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டெவலப் பண்ணாமல் இருக்கிறது தான் அவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேப் 2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, கேப் 2 எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா, கம்பெனி பர்செப்ஷன் ஆஃப் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர் டிரைவன் ஆஃப் சர்வீஸ் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட்ஸ். சர்வீஸ் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் கம்பெனி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கேப் 2ன்னு சொல்கிறாங்க. தென் கேப் 3 என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன கீ ஃபேக்டர்னா, நாட் டெலிவரிங் டு த சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க வந்து டெலிவரி பண்ணலை அப்படின்லாம் சொல்லலை. நாட் டெலிவரிங் டு த சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம சொல்லப்படுற கேப் 3லையும் சரி, 2லையும் 3லையும் அவங்க சொல்லப்படுற ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது தர நிர்ணயம். ஒரு குவாலிட்டி இருக்கணும். நம்ம பார்க்குற கான்செப்டே இது வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் தான். சர்வீஸில் ஒரு குவாலிட்டி இருக்கணும். மேம் வந்து ஏன் இதை நீங்கள் ப்ராடக்ட்டில் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல, சர்வீஸில் மட்டும் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே சொல்கிறீங்களேன்னா, ஒன்றும் இல்லைப்பா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் மெட்டீரியல்ஸோ, பென்னோ, பிஸ்கெட்டோ, சாக்லேட்டோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யூ மே கோயிங் ஃபார் ரிப்பீட்டட் பர்ச்சேஸ், ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா, ஒரு தடவை சாப்பிடுவீங்க, பிடிக்கல அப்படின்னா யூ சேஞ்ச் ஓவர், ஈஸிலி ஷிஃப்ட் ஓவர் டு த பையிங் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் அனதர் ப்ராடக்ட். இதுதான் ப்ராடக்ட்.
பட் ஹியர் வி கம் ஃபார் சர்வீஸ். ஒரு தடவ வென் யூ அண்டர்கோ ஃபார் அ சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்லன்னா, நீங்க செகண்ட் சான்ஸ் எடுக்கவே மாட்டீங்க. பட் ஒரு ஆப்ஷன்ல இப்ப ஷாப்ல அவங்க சொல்லுவாங்க, "இது இல்லப்பா, இதான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்களா, உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சரி ஓகே எமர்ஜென்சிக்கு என்ன இருக்கோ குடுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீட்ல வந்து கொஞ்சம் நீங்க வந்து பிஸ்கெட் வாங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, "இல்லப்பா இது இல்லப்பா, இந்த பிஸ்கெட் இல்லன்னா" ஓகே என்ன இது இருக்கா? இதே கொடுங்க. ஆப்ஷன்ல யூ வே கோயிங் ஃபார் ஹியர். இந்த ஆப்ஷன வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எதுல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, சர்விஸ்ல யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் சர்விஸ்க்குன்னு இவ்ளோ அனலைசிஸ். அதனால தான் ப்ராடக்ட்க்கு சொல்லும்போது குவாலிட்டி ப்ராடக்ட்டா ரெடி பண்ணுங்கங்க. சர்விஸ்ல பண்ணும்போது குவாலிட்டி சர்விஸ். இந்த குவாலிட்டி சர்விஸ்ல தான் நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம், இந்த அனாலிசிஸ் பார்த்துட்டுருக்கோம். 4த் ஒன் கேப் 4 என்ன சொல்ல வராங்கன்னா, நாட் மேட்சிங் பெர்ஃபார்மன்ஸ் டூ ப்ராமிசஸ். அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரியா என்ன இல்ல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் இல்ல. ரியலி தான் ட்ரூ. என்னன்னா, அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, சர்விஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராமிசஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதே இந்த மாரி என்ன பண்ண மாட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதுதான் நாட் மேட்சிங் பெர்ஃபார்மன்ஸ் டூ ப்ராமிஸ். நாட் மேட்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராமிசஸ் அஃப்கோர்ஸ் வந்து ஃபேக் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சேல் பண்ணணும், சர்விஸ் நடக்கணும், பீப்பிள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நெறைய ஃபேக் மீன்ஸ் ஏமாத்தணுன்ற இன்டென்ஷன்ல இல்ல. நெறைய சொல்லிடுறது. ஸோ இம்ப்ரெஸிங் அப்படின்றதுக்காக. பட் இப்போ நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அது ப்ராமிசஸ். அத கண்டிப்பா என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். அத வந்து நிறைவேற்றணும். இல்லன்னா அது ப்ராமிசஸா என்ன பண்ணக்கூடாது, குடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ ஒரு பாக்கெட்ல வந்து நீங்க 50% ஆஃபர்ன்னு போட்டு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு 50% ஆஃபர் குடுத்து தான் ஆகணும். இல்லன்னா பேக்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணக்கூடாது. இது நீங்க பிரைசிங்லாம் பார்த்தா கிளியரா தெரியும். எம்ஆர்பின்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ்ன்னு சொல்லி. அத மீறி ரூ. 1 கூட என்ன பண்ணக்கூடாது, ப்ராடக்ட்டுக்கு வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ப்ராமிசஸ் இத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, "என்ன நீங்க வாங்கும்போது ஒண்ணு சொல்றீங்க, இப்போ ஒண்ணு மாத்தி சொல்றீங்க." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சேம் இதுதான் வந்து சர்வீசஸ்லயும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, அது நாட் மேட்சிங் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராமிசஸ் அப்படின்றது தான் 4த் கேப். நவ் வி கோயிங் டூ சி அந்த கேப் ஒவ்வொன்லயுமே நம்ம என்ன பண்ண போறோம், இண்டிவிஜுவல் அனலைசிஸ். இப்போ நாட் நோவிங் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா, அது எதனால அப்படின்றத ஒவ்வொரு செக்மென்ட்டா வி கோயிங் டூ சி.